நீங்கள் இளைஞர் அணி, பக்தி அணி, விவசாய அணி, பொருளாதார அணி, எல்லா அணியும் பொல்லங்க அணி வச்சா கூட மத்திய அரசாங்க அணி எங்கே போச்சு? காணும். ஸோ இந்த மாதிரி ஓட்டு விடுறதுனால தான் அமித்ஷா கூப்பிட்டு கோவமாக இருக்கார் தமிழக பாஜக மேலே. இப்போ ஒரு அண்ணாமலைக்காண்டி நயனாரை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க எதுக்குதுல? இல்லை அப்படி இல்லை, 2ஆம் கட்ட தலைவரும் குழம்பி போயிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாதுங்கிறது அரசல் புரசலா பேசுறாங்க. நம்மளே பார்க்குறோம், தெரியுது. அப்போ என்னதான் நடக்குதுங்கிறது அப்படி ஒரு மனிதனை கார்னர் பண்ணதுக்கான தேவை என்ன? இன்னைக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, திமுக இப்படி இருந்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெறும்ட்டு. இதை ஒரு தலைவராக இருந்துட்டு அவரே பேசலாமா? கள நிலவரத்தை எடுத்து சொல்றாரு. இல்ல அதான் அந்த கள நிலவரம். இப்போ அதிமுக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அடுத்த முறை நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி தைரியமா சொல்லுவாங்க. அவங்க பார்வையில் எப்படி வேணாலும் தெரியலாம், இவங்க மைனஸா வீக்னஸா. ஆனாலும் ஒரு தலைவர் இருக்கிறவங்க, தலைவராக இருந்தவங்க, அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் வாயாலே விடுறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பாஜக தலைவர்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அதிமுக மேல காதலில் இருக்காங்க, பாஜகவோட அதிமுகவோட ஆதரவாளராக இருக்காங்க. அதிமுக பாஜகன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு, தெரியுமா அவங்களுக்கும் கேட்டாங்க. நீங்கள் கட்சியை மோடி பேரை சொல்லி வளர்க்கணுமா, எடப்பாடி பேரை சொல்லி வளர்க்கணுமான்னு கேட்டாரோம். நியாயமான கேள்வி.